ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் பொறுத்தவரையிலையும் கன்னியில் இந்த வாரம் ஆரம்பித்து தனுசு வரைக்கும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். கன்னி 3ஆம் இடம், அப்புறம் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஸோ நல்ல இடங்களில் தான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வையில் வேறு இருக்கார். நீச்சமானாலும் நீச்சமாகும் தருணத்தில் குரு பார்வையில் இருக்கிறது நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய நிலை. ராசியில் குரு பகவான் இருக்காருங்க. அவர் நீச்சமாக இருந்தாலும் சரி, சுப கிரகம் ராசியில் இருக்குன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும். அவர் இந்த இதுக்கு 9க்குடையவன் பாக்கியாதிபதி ராசியில் அமர்கிறது என்று சொன்னால் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் தானுங்க உங்களுக்கு. எல்லாம் அதாவது தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். நினச்ச காரியங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 2க்குடைய சூரியன் 2 நாள் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார். 5 நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தனுசுல இருக்கிறார் 6ஆம் இடத்துல போய். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 6இல் போய் அமர்வது, 2இல் கேது இருப்பது என்பது இதில் என்னென்னா வருமானம் வரும். நல்ல வருமானம் வந்தாலும் அது கடனுக்கே சரியாயிடுது. மிச்சம் மீதி இருக்குவா அப்படின்னு சொன்னால் தங்கிறது கஷ்டம். அப்படிங்கிற ஒரு ஒன்று கடனை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜீவிதம் பண்ணுறதுக்கும் அதுக்கு தான் சரியாக இருக்கும். அதில் 2இல் வேறு கேது இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கிற இடத்துல கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார். அப்போ வருமானமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் கொண்டு வருவார். இருக்கிற இடத்த சுருக்குவார்னா குடும்பத்தில் வருமானம் நிறைய வர வேண்டியதே கட்சியில் இப்போ வராது கேதுனுடைய நிலையால் அப்படின்னா 2இல் கேது இருந்தால் அந்த ஒரு நிலை. அது மட்டுமல்ல, நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்ககிட்டையும், இந்த கணவன் மனைவி விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எல்லாரையும் பிரிச்சிடாது. யாரெல்லாம் பிரியணும்னு இருந்தால் தான் பிரிய முடியும். மற்றபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல் கூட ரொம்ப எச்சரிக்கையாக டீல் பண்ணிக்கங்க. 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. எப்போ எடுக்கிற முயற்சியே உங்களுக்கு கால தாமதமாகும் மொழி தடைகள் ஏற்படாது. ஒன்றும் பயப்படாதுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 4க்குடையவன் 5இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சிறப்பு தாங்க. அவர் உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு, மனை, காலிமனை, தோட்டம் துறவு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாரம்
குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக வாங்குவீங்க. அல்லது ஒரு சிலர் பழைய டூ வீலர் இருக்கும், அதை வச்சுட்டு புது வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக திங்கிங்கில் இருக்கும், அதை இப்போ செயல்படுத்துவீங்க. அல்லது கார் வாங்கணுங்கிற ஒரு அமைப்பு, ஒரு கற்பனையில் இருப்பீங்க. இப்போ அது சாஸ்வதமாக என்று சொன்னால் கண்டிப்பாக குரு பார்வையில் இருக்கிறதால செய்ய முடியும். அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. சக்ஸஸாக முடிப்பீங்க, சந்தோஷத்தில் முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டு. குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று சொன்னால் மிகையாகாது. சுக்கிரன் குரு பார்வை பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 11 அப்போது வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க. மற்றபடி பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீக சொத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். 6ல் சூரியன் செவ்வாய், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன, இந்த கடகராசிக்கு குரு ராசியில் இருக்கிறதால 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. நீண்ட நாளாக கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகி ஒருத்தருக்கு ஈகோவை விட்டு கொடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் ஏற்படுகிறது. நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ராகு 8ல் இருக்காருங்க, இது உண்மையிலேயே மைனஸ் தாங்க. 8ஆம் இடத்து ராகு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துவார். ஒரு சிலர் தப்பு தண்டா பண்ணுறவங்க தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக கூட இது அமையுது. 8ல் ராகு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சிவனேன்னு போயிட்டு இருந்தாலும் உங்களை யாராவது கூப்பிட்டு பிரச்சனை ஏற்படுத்தலாம். இல்லை உங்களுக்காக பிரச்சனை ஏற்பட்டு சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகக்கூடிய நிலை ஏற்படும். அல்லது மற்றவங்களுக்காகவாவது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 8ல் ராகு இருப்பது இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துக்கணுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக கடகத்தினுடைய சிம்பிளே நண்டு தான். இந்த நண்டு அடுத்தவங்க சத்தத்தை கேட்டால் டப்புன்னு வலைக்குள்ளே போயிடும். அதுபோல் அந்த கடகராசி என்பவர்கள் ரொம்ப காரியவாதிகள். தேவைன்னா தலையை நீட்டி எட்டி பார்ப்பாங்க, தேவையில்லைன்னா தலையை உள்ளே எடுத்துப்பாங்க. அதுபோல் அன்பர்கள் தான். இருந்தாலும் உங்களுக்கு 8ல் ராகு இருப்பது கொஞ்சம் பிரச்சனையான காலம் என்று சொல்லுகிறோம். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்தவங்களுக்கு வக்காலத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க. அசிங்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க. உங்களுக்கு கால நேரம் மட்டும் விரயம் இல்லை, உங்கள் காசு பணமும் விரயமாகும். ஆனால் வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால், இல்லை வெளி மாநிலம் போயிட்டீங்க அப்படின்னா எஸ்கேப், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த 9ல் சனி பகவான் இருக்கார். 9ல் சனி இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரும். காரக பாவனாசின்னு சொல்லலாம். அதை 9ல் கெட்ட கிரகம் இருக்கு இல்லையா, அதனால். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கும் தகப்பனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்த போதிலும் அது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கிறார்.
இந்த 10ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறதால இந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காகவோ அல்லது தனியார் துறையில் வேலைக்காகவோ அல்லது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் உங்கள் முயற்சி பலிதமாகும். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மற்றபடி மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி 10க்குடையவன் 6ல் இருக்கிறதால தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக வரக்கூடிய வீடு திரும்பக்கூடிய நிலை இருக்கும். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சுக்கிரனும் பார்க்குறார், வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. ஆனால் சனி பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.